இன்னைக்கு 4ஆம் நாள் நவராத்திரி அன்னைக்கு நம்ம கும்பிட போற அந்த தேவி யாருன்னா குஷ்மண்டா தேவி. அவங்க பெயருக்கே அர்த்தம் இருக்கு. குஷ் என்றால் சிறியது, உஷ்மா என்றால் சூரியன் கொடுக்கும் அந்த வெப்பம், அண்டா என்றால் பிரபஞ்சம். அதாவது சிறிய புன்னகையாலேயே சூரிய ஒளியையும் இவ்வுலகையும் படைத்தவள் தான் குஷ்மண்டா. பிரபஞ்சம் உருவாகத்துக்கு முன்ன இருள் மட்டுமே இருந்துச்சு. அந்த இருள்ல ஒளியாக புன்னகைத்த குஷ்மண்டா அம்மன் அவளது புன்னகையிலிருந்து தான் பிரபஞ்சம் தோன்றியது. அவங்க சூரியனில் உள்ள வாசம் செய்கிறாங்க. அதனால உயிருக்கு தேவையான ஒளி ஆற்றல் நமக்கு கிடைக்குது. சூரியனோட ஜீவசக்தி இவங்க கிட்ட இருந்தா வந்துச்சு. அதனாலதான் இவங்களை ஆதி சக்தின்னு அழைக்கிறாங்க. அவங்க கிட்ட மொத்தம் 8 கை இருக்கு. அதனால அவங்கள அஷ்டபூஜா தேவின்னு அழைக்கிறாங்க. அவங்க கையில அமிர்த கலசம், ஜபமாலை, வில், அம்புன்னு நிறைய வச்சிருக்காங்க. அவங்க சிங்கத்துல சவாரி செய்யறாங்க. இன்னைக்கு குஷ்மண்டா தேவியை வணங்கினால் மன அழுத்தம், பயம் நீங்கி அன்பும் கருணையும் நிறைந்த மனம் கிடைக்கும். குஷ்மண்டா தேவியை நினைச்சு இன்னைக்கு தியானிச்சிங்கன்னா இதய சக்கரம், அதாவது அனஹதா சக்கரா திறந்து அன்பு, கருணை, அமைதி மனசுக்குள் பெருகும். இன்னைக்கான ஸ்பெஷல் கலர் பச்சை, ஃப்ளவர் செவந்திப்பூ, நைவேத்தியம் எலுமிச்சை சாதம், பிளானட் சூரியன், மந்திரம் ஓம் தேவி குஷ்மண்டாயே நம. அவர் பக்தர்களின் வாழ்க்கையில் நோய், துயரம், இருள் இவைகளையெல்லாம் நீக்கி ஒளியும் மகிழ்ச்சியும் தருகிறார். அப்படியே நாளைக்கு நம்ம ஸ்கந்த மாதா தேவி மகிமையோடு சந்திப்போம்.